பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. இன்றைய நாள் செலக்ஷன் நாள், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். அப்புறம் இவரு பால் அடிச்சுக்கிட்டே அதை டேக்கிள் பண்ணி அப்படியே கோல் கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு. கோல் அருமையா பண்ணாங்க. டீம் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. ஓகே வாங்க பசங்களா, ஸ்போர்ட்ஸ் பீரியட் முடிஞ்சிடுச்சு. இப்ப எல்லாரும் போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க. தென் கோ டு யுவர் கிளாसेस. நீங்க யாரு? அங்க பாருங்க. யார் நீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேரு சன் மெஜிஷியன். அப்புறம் இவர்தான் என்னுடைய நண்பர் மூன் மெஜிஷியன். உங்க ஸ்கூல் ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு நாளைக்கு எங்களுக்கு உங்க ஸ்கூல் முழுக்க வேணும். உங்க ஸ்கூல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு நாள் ஸ்கூல கொடுத்துட்டு நாங்க எங்க போவோம்? எங்க வேணும்னாலும் போங்க, அது உங்களோட ப்ராப்ளம். ஒருவேளை நீங்களா போனீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. நான் வலுக்கட்டாயமா அனுப்புனா எல்லா பாதிப்பும் இருக்கும். ஆனா இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு அப்படி என்ன வேலை இருக்கு? எங்க எல்லாரையும் வெளியே போக சொல்றீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரு சீக்ரெட். நாங்க உங்களை உள்ள போக விட மாட்டோம். மீறி நீங்க உள்ள எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். கம் ஆன் டீச்சர்ஸ். பாத்தீங்களா, இத நான் இப்ப உங்க பில்டிங் முன்னாடி பண்ணா உங்க ஸ்கூல் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. அப்புறம் அதுல என்ன புண்ணியம் இருக்கு? இதுக்கு பேசாம எங்களை நீங்க உள்ள போக வர்றது ரொம்ப நல்லது. சரியா சொன்னீங்க சான் மெஜிஷியன். பசங்களா, நீங்க சீக்கிரமா ஸ்கூலுக்குள்ள போயிடுங்க. போங்க வாங்க டீச்சர்ஸ், இவங்களுக்கு நாம கிளாஸ் எடுக்கலாம். நாங்க சொல்றத கேளுங்க. இல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப பலசாலியா இருக்காங்க. பிளான் பண்ணி தான் தோக்கடிக்கணும். இப்போதைக்கு இங்க இருந்து போயிடலாம். வாங்க. எங்க ஓடுறீங்க? எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். யாரா இருந்தாலும் சரி, உடனே இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா நல்லா இருக்காது. உங்க பெரிய பெரிய டீச்சர்ஸாலேயே எங்களை ஒண்ணும் செய்ய முடியல. உன்னால என்ன செய்ய முடியும்? நீ ரொம்ப சின்ன பையன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. அப்படியா? அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கா? அப்ப இந்த சமாளி. ருத்ரா, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நாம ஏதாவது பிளான் பண்ணி தான் அவங்க கிட்ட சண்டை போட்டாகணும். சீக்கிரம் உள்ள வா. எல்லாரும் உள்ள போங்க, சீக்கிரம் உள்ள போங்க. ருத்ரா, சீக்கிரம் வா. இல்ல, நம்ம ஓடிட்டே இருந்தா அவங்கள தோக்கடிக்க முடியாது. ஏதாவது யோசிச்சு ஆகணும். ஒரு நிமிஷம் மேடம் கானன்கோ, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பசங்களை போக விடுங்க. சரி,
என்னால இதை செய்ய முடியும். பசங்களை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நம்ம முதல்ல எதுக்காக இங்க வந்திருக்கோமோ அதை மட்டும் நம்ம செய்யலாம். என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு? கிடைச்சிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க. எங்க என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு? ருத்ரா, நீ என்ன நினைச்ச? உன்னால எங்களை இந்த கூண்டில் அடிக்க முடியும் நினைச்சியா? நான் வந்துட்டு இருக்கேன் ருத்ரா. இல்ல, எப்படி சன் மெஜிஷியனுக்கு சன்னால பவர் கிடைக்குதோ, மூன் மெஜிஷியனுக்கும் மூணால தான் பவர் கிடைக்கும். மூன் முழுசா வெளியே வர்றதுக்குள்ள அவரை தேடி ஆகணும். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. மைரா, ஏதாவது ஒரு கல் எடுத்து மூன் மெஜிஷியனை அடி. அந்தர் மந்தர் காலி கலந்தர் சூ, போய் மூன் மெஜிஷியனை ஹிட் பண்ணு. மைரா, மூன் மெஜிஷியனை ஹிட் பண்ணதும் அவரை விடாம புடிச்சுக்கிட்டே இரு. அதுக்குள்ள நான் வந்துருவேன். ருத்ரா, பிடிச்சிட்டேன். சீக்கிரம் வா, இவர் இங்கதான் இருக்காரு. விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ருத்ரா, சீக்கிரம் வா. ஓ நோ, அந்த ஆள் மூன் கிட்ட இருந்து பவரை வாங்கிட்டு இருக்காரு. அதுக்குதான் அவரோட பேர் மூன் மெஜிஷியன். வருண், ஸ்டாச்சு ஹாலுக்கு போயிடு. மைரா, எனக்கு ஹெல்ப் பண்ணு. என் உடம்பு பூரா குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க கூட நம்ம இப்படி எல்லாம் சண்டை போட முடியாது ருத்ரா. அவங்க கிட்ட சண்டை போட நம்ம வேற ஏதாவது செஞ்சு ஆகணும். ஒருத்தருக்கு சன் கிட்ட இருந்து பவர் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு மூன் கிட்ட இருந்து. நம்ம அவங்க கிட்ட போராடும் போது சன்னும் இருக்க கூடாது, மூணும் இருக்க கூடாது. அப்ப அவங்க நார்மல் மெஜிஷியன் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட நம்ம டான் இல்ல டஸ்ட் நேரத்துல தான் சண்டை போட்டாகணும். இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டான்காக வெயிட் பண்ணணும். மிஸ் செக்யூரிட்டி, எல்லா MBTV பீஸ ஆக்டிவேட் பண்ணுங்க. அவங்க நம்ம கிட்ட ஃபுல் ஸ்கூல் வேணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பண்ற செயல்லாம் பார்த்தா அவங்க ஏதோ தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க எங்க இருக்காங்க, என்ன பிளான் பண்றாங்கன்னு எனக்கு உடனடியாகவே தெரியணும். அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். டோன்ட் வரி ருத்ரா, நான் இப்பவே எல்லா மேஜிக்கல் பீஸையும் ஆக்டிவேட் பண்றேன். அதுங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு ஷூட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் பண்ணும். சன் மெஜிஷியன், எங்க இருக்கீங்க? அந்த பையன் என்ன கைது செஞ்சு வச்சிருக்கான். சீக்கிரம் என் பின்னாடி வாங்க.
அந்த பையனை நான் விட மாட்டேன். அவன் என்ன இந்த நிலைமைக்கு உண்டாக்கிட்டான். அந்த சின்ன பையன் எப்படி அவனால இப்படி இருக்க முடியும்? நம்மளை பார்த்து பெரிய பெரிய மியூசிஷியன் கூட பயப்படுவாங்க. ஆனா அந்த சின்ன பையன் எனக்கு இந்த நிலைமையை உண்டாக்கிட்டான். அவனை தேடுங்க. அவன் எங்க இருக்கா? முதல்ல அந்த சீக்ரெட் ரூம்ப தேடலாம். அங்கதான் சன் அண்ட் மூனோட லாக்கெட் இருக்கு. இப்ப இந்த லைட் தான் நமக்கு வழி காட்ட முடியும். அவங்க என்ன தேட வந்திருக்காங்க? வாங்க போலாம். அவங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம சீக்ரெட் ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்படி என்ன அவங்களுக்கு தேவையானது இங்க இருக்கு? அட, சீக்ரெட் ரூம்ல இந்த மாதிரி சீக்ரெட் சேஃப் இருக்கா? இது எங்களுக்கு கூட தெரியாதே. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கடைசியில இது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம அந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மெஜிஷியன் ஆக போறோம். நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாது நண்பா. Once again play the footage. இப்போ இது என்னது? இது என்ன லாக்கெட்? மைரா வருண், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் லைப்ரரி புக்ஸ் தேடுங்க. ஆனா இங்க இருந்து லைப்ரரிக்கு எப்படி போக முடியும்? இங்க இருந்து லைப்ரரிக்கு போகிறதுக்கு சீக்ரெட் வழி இருக்கு. ருத்ரா, உனக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில 5 மணி ஆயிடுச்சு. அவங்க எங்க? நீங்க 2 பேரும் சீக்ரெட் ரூம்ல இருந்து எடுத்தத திருப்பி கொடுத்துருங்க. அது ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டி. நீ வந்தது நல்லதா போச்சு. உன்னை பழி வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ உன்னை அழிக்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். உன்னால எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. சன் மெஜிஷியன். இப்ப சன்னும் இல்ல, மூன் கூட இல்ல. இப்ப நீங்க நார்மல் மெஜிஷியன், மத்தவங்கள மாதிரி. இப்போ ஃபைட் நியாயமா நடக்கும். நீ என்ன நினைச்ச பையா? நீ இப்படி செஞ்சு எங்களை தோக்கடிக்க முடியும்னா சான்ஸே இல்ல. வருண், சீக்கிரம் தேடு. சன் அண்ட் மூன் மஜிஷியன் பத்தி ஏதாவது ஒரு புக்ல எழுதி இருப்பாங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு.
கிடைச்சிடுச்சு. மூன் மேஜிஷியன், அநேகமா நம்ம எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கோமோ அந்த காரியத்தை இப்ப செய்யணும் போல இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. நம்ம விழுந்துட்டோம். அப்புறம் நம்ம இதை வச்சு ட்ரையல் பார்க்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். இது இருக்கு நமக்கு தேவையானது. வெல் டன் மைரா. மேடம் கானன்கோ. ஓகே. மினி கிளவுட் கிரியேட்டோ. ருத்ரா, நாங்க இங்க சன் அண்ட் மூன் லாக்கெட் எடுக்க வந்தோம். அது உங்க ஸ்கூல் சீக்ரெட் ரூம்ல பல வருஷத்துக்கு மேல அது அங்க இருந்தது. அது யாருக்குமே தெரியாது. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? ருத்ரா, டே லைட்ல சன் இருக்கிற வரைக்கும் அந்த சன்ஸோட பவர் இருக்கிறதுனால என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. எங்க ரெண்டு பேரோட பாடி ஒண்ணா இருக்கிறதுனால ராத்திரியில மூணோட பவர் எனக்குள்ள வந்துடும். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இப்ப டபுள் பவர் ஆயிட்டோம். இப்ப எங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. அவங்க கூட ஃபைட் பண்ண எனக்கு இன்னும் பவர் வேணும். எங்க எல்லாரோட பவரும் உன் கூட இருக்கு ருத்ரா. தைரியமா போ. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ருத்ரா, டைம் ஆயிடுச்சு. மேடம் கானூன்கோ, நீங்க ருத்ராவுக்கு டைம் எதுக்கு சொல்றீங்க? புக்ல ஒரே ஒரு வழிதான் எழுதியிருக்க, இந்த ரெண்டு மெஜிஷியனையும் தோக்கடிக்கிறதுக்கு. அது ருத்ராவுக்கு தெரியும். சன் வந்துருச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சாகணும். இல்லைன்னா ரெண்டு பேரும் லாஸ்ட் ஆயிடுவோம். சன் எப்போ வந்து நமக்கு தெரியவே இல்ல. இது சீட்டிங். நமக்குள்ள சீட்டிங் நடந்திருக்கு. நான் சொன்னேன்ல, ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை இன்னைக்கும் சந்தேகப்படாதீங்கன்னு. ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். நீ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்ச. ஒருவேளை அவங்க பவர் அதிகரிச்சிருந்தா அவங்க எவ்வளவு தப்பான காரியங்கள் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.